என்னாச்சு அப்படின்னா மேப் டிசைனு மாறிடுச்சு. அதாவது ஒரு மரத்தோட கனியை சாப்பிட்டு வேறு விதமான லேப் டெஸ்ட்டு. ஓகே, அதாவது சேவாதார் டிசைன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்து இந்த உலகத்தை படைத்த தகப்பன் அவருடைய மேப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, அவரோட மேப் லிஸ்ட்டு எல்லாம் மாறி லேப் டெஸ்ட்டு வேறு மாதிரி மாறிடுச்சு. அதனால் யதார்த்தமான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா சேவாதார் டிசைன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்து தகப்பன் அப்படின்ற மாதிரியான ஒரு மேப் இருக்குது. ஓகே, அதனால் யதார்த்த ரீதியாக நம்ம எவ்வளவோ விதத்தில் தோது பார்த்தாலும், கேஷாக இருந்தாலும் சரி, புக்ஸாக இருந்தாலும் சரி, எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, சயின்ஸாக இருந்தாலும் சரி, அப்படி இப்படின்னு எது செஞ்சாலுமே சரி அது ஒரு ஃபெயிலியரான லேப் டெஸ்ட்டு மாதிரியான ஸ்டேட்டஸ் தான். ஓகே, ஏன் அப்படின்னா யதார்த்த ரீதியாக நிறையா நபர் வந்துட்டு நல்லபடியான ஒரு வாழ்வியல் அமைச்சிருக்காங்க. ஆனாலுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே மாறிடுச்சு. ஏன்னா ஆரம்பத்திலே லேப் டெஸ்ட்டு ஃபெயிலியரு, அந்த ஃபெயிலியரான ரிசல்ட்டில் தான் எல்லாமே. ஓகே, அப்போது ஒரு நிலையில் தான் தேவகுமாரன் வந்தார். அவர் ஓரளவு தோது பார்த்தார். ஆனாலுமே யதார்த்த ரீதியாக லேப் டெஸ்ட்டு ஃபெயிலு. ஓகே, சரி நம்ம இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மூவி புக் பண்ணுறப்போ எந்த ஸ்டூடியோ அப்படின்ற அந்த டெக்னிக்கல் கோடில் நம்ம தகவல் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு சேலம் ஸ்டூடியோவில் நம்ம நிறையா மூவிஸ் புக் பண்ணுறோம், நிறைய ட்ராமா புக் பண்ணுறோம், நிறைய வெப் சீரிஸ் புக் பண்ணுறோம். அப்படின்றப்போ நம்ம இந்த மாதிரி சேலம் ஸ்டூடியோ அப்படின்னு தகவல் சொன்னால் தான் சேலம் மாவட்டத்துக்கு ஓரளவு பெனிஃபிட் கிடைக்கிறப்ப தான் பனமரத்துப்பட்டிக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். ஏன் அப்படின்னா பனமரத்துப்பட்டி ரொம்பவே ஒரு பரிதாபமான ஒரு நிலையில் தான் இருக்குது. ஓகே, சரி அடுத்து இந்த மாதிரி நம்ம ஆன்லைனில் தகவல் சொல்கிறப்போ நிறையா விஷயம் தோதாகும். ஓகே, சரி அடுத்து பாலாஜி அவரை பொறுத்த வரைக்கும் என்ன நிலை அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னாரு ஒரு நல்ல நபர். இப்போ நான் எழுதுகிற புக்ஸ் எல்லாமே 50% அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் கேஷ் எடுத்துக்கலாம். ஓகே, நான் நிறையா புக்ஸ் எழுதி தரேன். ஏன்னா இப்போ தான் நான் சொல்லியிருக்கீங்க, நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா தோது பார்த்து தரேன். ஓகே, அது இல்லாமல் நீங்கள் இனிமேல் என்னோடய பர்சனல் அசிஸ்டண்ட்டாகவும் வேலை செய்யலாம். அதுக்காக நான் உங்களுக்கு மந்த்தான ஒரு 5 lakhs கேஷ் கொடுத்துட்றேன். ஓகே, சரி அடுத்த தகவல் ஃபேமிலி டிஸ்கஷன். ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் ஸ்பான்சர் கிடையாது. எல்லாமே நானே தான் தோது பார்த்துட்ருக்கேன். அதுக்கு படிப்பறிவும் கிடையாது எங்கள் ஃபேமிலி சார்ந்த எல்லா நபர்களுமே. ஓகே, அடுத்து எங்கள் அப்பா விஜயகுமார் ஒரு மேஸ்திரி தான், ஓரளவு நல்ல கேரக்டர் தான். என்ன இந்த சரண்யா, கணபதி, வீரப்பன் ஒரு ஃபேமிலி மெட்ராஸ்லேருந்து இங்கே சேலம் மாவட்டம் தஞ்சம்பளைக்கு வந்தாங்க. இங்கே சுசீலாவோட சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. அந்த கணபதி மாயன்கிட்ட ஒரு லேப்டாப் கொடுத்தான். அது ஒர்க் ஆகாத ஒரு லேப்டாப், அது எடைக்கு தான் போடணும். அது ஒரு 1000 ரூபா பில்லை போட்டு அந்த 1000 ரூபா காசு கொடுத்தா தான் உனக்கு தோது பார்த்து கொடுப்பேன், அது வரைக்கும் பழி வாங்குவோன்னு சொல்லி பழி வாங்கிட்டு இருக்கிறான். இத்தனைக்கும் மேஸ்திரி வேலை தான் செய்கிறான். ஆனாலும் அவன் ஒரு எரரு, அதனால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்து எங்கள் அம்மாவோட தம்பி ஒருத்தர் இருக்கார், முருகன் சொல்லிட்டு. அது இருக்கிறதுலே எப்படிலாம் ஒருத்தரை வாழக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு ரோல் மாடல். ஒரு மனுஷனாக பிறந்தால் எப்படிலாம் வாழக்கூடாது அப்படின்றதுக்கான சரியான ரோல் மாடல் தான் எங்கள் அம்மாவோட தம்பி. அவர் பேர் முருகன். அவருக்கு எவ்வளவோ ஸ்பான்சரு, எவ்வளோ வசதி கிடச்சி, ஆனாலும் தோதாகலை. அவருக்கெல்லாம் ஆவிகள் உலகத்துக்கு தான் நான் அனுப்பலான் இருக்கேன். ஏன் அப்படின்னா எங்கள் பெரிய மாமா ஒருத்தர் இருக்கார் மஞ்சுநாதன். அவர் ஓரளவு ஸ்பான்சர் பண்ணுறனால அவருக்கு ஓரளவு ஃபெசிலிட்டி எல்லா வசதியும் கிடைக்குது, மற்றபடி தோதாகாது. ஓகே, சரி அடுத்து என்னோடய பிரதர் கண்ணன், அவரோட ராசி வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி. ஓகே, அவன் ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது ஒரு விஷயமாக தான் இருக்கும். அந்த வகையில் தனலட்சுமி அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸில் இருக்குது. அவங்க இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகிட்டாங்கன்னா அவனெல்லாம் தோதாயிரும். ஓகே, இப்போ அவன் வேலைக்கு போகிறான், அவங்க வீட்டில் எல்லாம் தோது பார்த்துக்கலான்னு நினைக்கிறாங்க. அதனால் யார் எப்படி போனால் என்ன, நமக்கு வசதி இருக்கா, சௌகரியம் இருக்கா, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்குது. நிறையா புக்ஸ் படித்தாங்கன்னா ஓரளவு எல்லாமே சால்வ் ஆகிரும். ஓகே, மற்றபடி கேஷ் கிடைக்கிறப்போ எல்லா எரருமே சால்வ் பண்ணலாம். ஓகே, அந்த எரர் எல்லாமே கடந்து போகலாம். ஓகே, சரி அடுத்து ஸ்டூடியோ டிஸ்கஷன். ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் ஆதிசங்கர ஸ்டூடியோ. ஒரு டைரக்டராக நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. எதுக்காக நான் ஆதிசங்கரர் அப்படின்ற பேர் வச்சேன் அப்படின்னா, ஆக்ட்ரஸ் தேவயானி அவங்க தகவல் சொன்னாங்க. அடுத்தது ஆதிசங்கரோட அந்த பாடல் எல்லாமே அருமையாக இருக்கும். அது இல்லாமல் ஆதிசங்கரர் அப்படின்றது சிவனுடைய பேர். ஓகே, ஒரு ஆதியிலே இருந்தார், ஒரு நாதம் சம்மந்தமான ஒரு பேர், அது ஒரு நல்ல ஒரு நேமு தான்.
ஓகே, ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டோட நிலப்பரப்புக்கு சிவன் தான் தோதான ஒரு நபர். ஓகே, ஏன் சேவாதார பகச்சிக்கணும்? ஓகே, அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். மற்றபடி நீங்கள் நல்லா ஆழ்ந்து இந்த பகவத்கீதையை படிச்சிங்க அப்படின்னா அரியும் சிவனும் ஒன்று அப்படின்ற மாதிரி தான் தகவல் சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த அரி அப்படின்றவங்க யார் அப்படின்னா இந்த பெருமாள், இந்த விஷ்ணு அப்படின்ற மாதிரியான ஒரு நபர், அவங்க 2 பேரும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. அதாவது சேவாதார நிலையில் அவங்க எல்லாமே ஒரு ஒற்றுமை தான், ஒரே டீமு தான். ஓகே, தமிழில் நிறைய பேருக்கு பேர் வச்சுருக்கனால ஏதோ போட்டு குழப்பிக்கூடாது. ஓகே, அடுத்து ஆதிசங்கர ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய எரர் எல்லாமே டிஸ்கஷன். இந்த மீசை ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு கேரக்டர், அது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு நபரை புதுசாக தான் வருவாங்க. அவர் ஏதோ மேரேஜ் பண்ணார், சரி அந்த டைமில் ஒரு நாடகம் புக் பண்ணால் அவர் கரெக்டாக புக் பண்ணலாம் தான் நினச்சேன். ஆனால் அந்த டைமில் நான் சூழ்நிலையெல்லாம் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் கரெக்டாக புக் பண்ணிட்டேன். ஓகே, ஏன் அப்படின்னா கொஞ்சம் காசு செலவு பண்ணி மேரேஜ் ஃபங்க்ஷன் இதெல்லாம் நடத்துகிறாங்க, அதில் கொஞ்சம் கௌரவ விஷயமும் இருக்குது. ஆனால் அடுத்தடுத்த நிலையில் தோது பார்க்கணும் அப்படின்றது தோதாகாது. ஃபைட் சீனில் தான் புக் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, நிறையா ஃபைட் சீனில் ஃபைட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸில் தான் புக் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, அடுத்து யதார்த்த ரீதியாக சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது, அதனால் நான் இப்படி இருக்கிறேன். இல்லைனா ரித்திக் ரோஷன் மாதிரி தான் நான் இருப்பேன். ஓகே, அவர் வேறு ஒரு மூவி புக் பண்ண சொல்லிகிட்டே இருக்கார். அது என்னன்னு கொஞ்சம் தோது பாருங்கள் ஹிந்தியில். ஓகே, அதனால் மீசை ராஜேந்திரன் அவர்களே, நீங்கள் தான் கேஷ் டெபாசிட் ரெசிப்ட் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, அல்லது நாங்களாம் கூப்பிடுவோம். எரர் ஏற்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் எரர் ஆகும். ஓகே, மற்றபடி பாசிட்டிவாக நினைங்க. ஓகே, சரி, அடுத்த தகவல் லோகேஷ் கனகராஜ் என்கின்ற மணி. இனிமேல் லோகேஷ் கனகராஜ் என்கின்ற மணி நேம் சேஞ்ச். ஓகே, லோகேஷ் கனகராஜ் என்கின்ற சதீஷ். ஓகே, சரி, அடுத்த தகவல் அக்னி நதி அந்த மூவியோட நிலையிலான தகவல். ஓகே, முதலாவது அந்த மூவியோட நேம் ஏன் அக்னி நதின்னு அப்படின்னு பேர் வச்சேன் அப்படின்னா, அந்தளவுக்கு யோகா பயிற்சி செய்யணும் அப்படின்றதுக்காக. யோகா, தியானம், எஜுகேஷன் அப்படின்ற ஒரு நிலையில் ரொம்ப தீவிரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. மற்றபடி சொந்த பந்தத்தை ஹோல்டு பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்கள சமாளிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, அவங்களும் எல்லோரும் அன்னாடங்காட்சி தான். ஓகே, அதனால் அந்த அக்னி நதின்னு பேர் வச்சது அந்த ஒரு யோகாவுக்காக. யோகா அந்த மாதிரி தீவிரமாக செய்யணும் அப்படின்றதுக்காக. ஆனால் யதார்த்த ரீதியாக ஒரு படிநிலைக்காக, ஒரு புரிதலுக்காக. ஓகே, ஆனால் நிறையா பேர் நல்லா யோகா செய்வாங்க. ஓகே, அந்த ஒரு தீவிரம் வேணும் ஆன்மீகத்தில் அப்படின்றதுக்காக. ஓகே, சரி, அடுத்து அந்த மூவியை பொறுத்த வரைக்கும் யாரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா ப்ரொடியூசர் ரிலையன்ஸ் அம்பானி அவருக்கு மட்டும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா ஓகே. இப்போ நான் ஒரு செக்கு கொடுத்தாலுமே இப்போ நிறையா மூவி புக் பண்ணதுனால அம்பானி அவர் இப்போ ஒரு டைரக்டராக மாறிட்டார். அதனால் அவருக்கு தெரியும் அவரை நீங்கள் ஏமாற்ற முடியாது. டைட்டிலே, ஸ்க்ரீன் ப்ளே, ஸ்டோரியிலலாம் ஏமாற்ற முடியாது. ஓகே, அதனால் அவர் கொஞ்சம் தயங்குறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளேயில் நம்ம சரியான தகவல் சொல்லலை. ஏன் தோதாகலை, ஏன் ஒரு மூவி புக் பண்ணதுக்கப்புறம் எரர் ஏற்படுது, என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஏஆர் முருகதாஸ் ஒரு சில டைரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, டைட்டில் என்னவாக இருக்கட்டும், ஸ்டோரி என்னவாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் ப்ளே என்னவாக இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம், சேல்ரி எனக்கு கேஷுக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பண ஆசை வந்துருச்சு. அதனால தான் லாஸ்ட் டைம் மதராசி மூவி எடுத்தாங்க. அந்த படம் ஓடலை, ஆனால் சம்பளம் கொஞ்சம் நிறையாவே வாங்கிட்டாங்க. ஓகே, அதனால் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்குங்க. ஏஆர் முருகதாஸுக்கு பதிலாக சேலம் ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் வெற்றிமாறன் இயக்குனர் அவர் கொஞ்ச நாளைக்கு நிர்வகிட்டோம். ஓகே, சரி, அக்னி நதி மூவியோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே என்ன அப்படின்னா, ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் நிறையா கண்ட்ரிஸ் இருக்குது. ஓகே, ஒரு தொழிலதிபர் அப்படின்றதான் ஸ்டோரி. ஓகே, ஒரு பிஸ்னஸ் மேன் தான் ஸ்டோரி. ஸ்க்ரீன் ப்ளேவில் ஒரு தன்னோட லவ்வருக்காக ஓரளவு செலவு செஞ்சு ஹோட்டல் கட்டுறாரு. கடைசியில் அந்த ஹோட்டலும் இடிஞ்சு போயிடுது. தன்னோட லவ்வரும் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மனம் உடஞ்சி போயிடுறாரு. அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு லவ்வு, இன்னொரு தொழில் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய லவ்வர் வந்துட்டு தன்னுடைய காதலனுக்காக ஒரு மாளிகையான ஒரு வீட்டையும் ஒரு ஹோட்டலையும் அமைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. ஓகே, ஏன்னா பொதுவாக வந்துட்டு ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணுக்காக எல்லாத்தையும் அமைச்சு கொடுப்பாங்க. ஆனால் இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு பெண்ணானவங்க ஒரு ஆணுக்கு தேவையானது எல்லாமே தோது செஞ்சு கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே. இதில் யதார்த்த ரீதியாக நிறையா நாடுகளுக்கு போயிட்டு அங்கெல்லாம் எப்படிலாம் வாழ்கிறாங்க, அங்கே எப்படியான ஒரு மகிழ்வான வாழ்வியல் அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, அதுக்கு தான் நிறைய காசு செலவு பண்ண போகிறோம். ஓகே, மற்றபடி உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஒரு பாராட்டு. ஓகே, இருந்தாலும் நம்ம ஒரு மூவி எடுக்கிறப்போ எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு கரெக்டாக தான் நாங்கள் எடுப்போம். ஓகே, அதனால் சந்தேகப்படாதீங்க. ஓகே.